எவன் தனியை கழிக்கிறானோ அவனுக்கு ஓடி போய் வழியே போய் நான் கொடுக்குறேன், இதை கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன்னு சொல்றியே. நாங்க ஒண்ணுமே இல்லாம அமைதி காத்து நாங்க எப்படியோ போராடி ஆடு மாடுகளை மேய்த்து அன்றாட ஜீவனாம்சம் செய்யறமே. இந்த மக்களுக்கு ஏதாயிரம் திட்டம் விட்டு கொடுத்தீங்களா? ஏதாயிரம் வசதி வாய்ப்பு ஏற்படுத்துறீங்களா? இவர்கள் கேட்க நான் இல்லாதவர்கள் என்றுதானே நீங்கள் இந்த நிலையை ஏற்படுத்துகின்றீர்கள். மரியாதை பேர் முதல்வர் அவர்கள் நான் எல்லாம் செய்கின்றேன், எல்லாம் பார்த்து விடுவோம் என்றாரே, சொன்னாரே, எங்கே செய்திருக்கின்றார்? ஓராண்டு காலம் நாங்கள் வாய்ப்பு கொடுத்து பார்த்தோம். முதல்வர் அவர்கள் இப்பொழுது இருக்கின்ற முதல்வர் செய்வார் என்று எதிர்பார்த்தோம். நமக்கு வஞ்சகம் மட்டும்தான் ஏற்பட்டிருக்கின்றது. இன்று மீண்டும் வருகின்ற ஆட்சியாளர்கள் செய்வார்கள். அதனால்தான் யாதவர்களுக்கு தனி இடஒதுக்கீடு 16%, அதாவது சாதி வாரி கணக்கெடுப்பு. ஏன்னா நாங்க எல்லாரும் வாழ வச்சுதான் பழக்கம். அடுத்தவன் அடிச்சு தான் மட்டும் வாழணும்னு நினைக்கிற கூட்டம் நாங்க இல்லை. எங்களால ஒரு கோடி சாதம் இருந்தா அதை ஒரு படுக்கையா எல்லாரும் கொடுத்து உண்ணுவாங்க ஒழிய நான் மட்டும் ஒரு மொழியை சாப்பிடணும்னு நினைக்கிற கூட்டம் நாங்க இல்லை. நல்லா போகணும். இது எதெல்லாம் உதாரணமா சொன்னாங்க. பரதன்ல ஆரம்பிச்சு கடகோடி சிலப்பதிகாரம், புறநானூறு, அகநானூறு, மகாபாரதம், கம்பராமாயணம் எதெல்லாம் யாரோட பத்தி சாட்சி சொல்லாம வரலாறு பதிவு பண்ணாம உங்களுக்கு வேற எங்கேயாவது ஒரு நாதி உண்டா? மற்றவர்களுக்கு அந்த வகையான வரலாறு உண்டா? அப்படி இருக்கின்ற இந்த கூட்டம் எங்கள்ல சாதி வாரி தமிழகத்தில் கணக்கெடுப்பு நடத்தி விகிதாச்சார அடிப்படையில் யார் யார் எவ்வளவு இருக்கின்றார்களோ அவர்களுக்குரிய பிரதிநிதித்துவமான இடஒதுக்கீடை இந்த அரசு வழங்கியிருந்தால் இதை பாராட்டுக்குரிய போற்றுதலுக்குரிய அரசாக பேசலாம். அவர்களுக்கு நாம் ஆதரவாக இருக்கலாம். ஆனா இவர்கள் உணவஞ்சனையாக ஏதோ ஒரு சிலருக்கு மாத்திரம் ஒரு கண்ணிலே வெண்ணெய், ஒரு கண்ணிலே சுண்ணாம்பு என்கின்ற நிலையிலே இவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தால் எப்படி இவர்களை மீண்டும் ஆட்சி அதிகாரத்துக்கு கொண்டு வர முடியும்? எண்ணி பாருங்கள். அதனால்தான் தமிழகத்தில் வாழ்கின்ற ஒருவர் யாதவர்களும் இன்று ஒன்று சேர்ந்து உன்னதமான இயக்கம் கோகுல மக்கள் கட்சிக்கு கொடி பிடித்து தன் அதிகாரத்தை எடுப்பதற்காக, தன்னுடைய ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்காக தன் வாக்கை புல்லாங்குழலில் பதிவு செய்வதற்கு 234 தொகுதிக்கும். உங்களுக்கு தெரியும், நவம்பர் 22 சென்னை சின்னசாமி கல்யாண மண்டபத்தில் நம்மளுடைய செயல்பாடுகள் கூட்டம். இந்த செயல்பாடுகள் ஒரு முடிவு எடுத்தோம். 234 தொகுதிக்கும் நம்மளுடைய தொகுதி பொறுப்பாளர்கள் அறிவிச்சிருக்கும். இன்னைக்கு பம்பரமா வேலை செய்யறாங்க. நம்ம வேற அமைதி முறைச்சில இருக்கு. அது விளம்பரமா இருக்கிற அவசியம் இல்லை. நம்ம ஒருத்தர் நம்மளுடைய ஓட்டு வங்கிய ஒருமுகப்படுத்தி இந்த விரைவால் புரட்சி செய்கின்ற ஆற்றலை பெற்றிருக்கின்ற கூட்டம் இது. இதை எங்கேயாவது ஏமாற்ற முடியுமா? இது பணத்துக்கு வர போகுமா? பணம் மத்த இத்தியா நம்ம 2 பேர் கொடுப்பான். அதிமுக ஒரு கிளை செயலாளர், திமுக ஒரு ஒன்றிய செயலாளர். இப்ப திருவண்ணாமலையில வேறு மக்கள் கட்சி ஃபர்ஸ்ட் நான் முத வந்து இந்த பிரஸ் சந்திக்கும் போது நக்கீரமான செய்தி எழுதினாங்க. அதன் பிறகு தொடர்ந்து பாத்தீங்கன்னா திமுக 1, 2, 3, 4 ஒன்றிய செயலாளர் கொடுத்தான். ஏன் யாதவர் இருந்துட்டான், யாதவர் ஓட்டு எடுத்து போயிட்டானா தோற்று போயிடுவோம், யாதவர் ஓட்டு எங்க போயிட போகுது, ஏப்பா அவனுக்கு என்ன வேலை வேணாலும் தர அவனா சரி பண்ணு, அந்த ஊர்ல என்ன செய்யணும் கேளு, இந்த ஊர்ல என்ன கொடுங்க கேளு. இந்த ஏமாற்று வித்தைகளை மயங்க கூடாது. தயவு செய்து உங்களை கேட்டுக்கிறேன். இந்த ஏமாற்று வித்தைக்கு 50 ஆண்டு காலம், இந்த ஏமாற்று வித்தைக்கு 50 ஆண்டு காலம் ஏமாந்தது போதும். தமிழகத்தில் கன்னியாகுமரியிலிருந்து கிருஷ்ணகிரி வரை நீக்கமட நிறைந்திருக்கின்ற ஒரு சமுதாயம். இது அரசியலை ஆழ கற்ற சமுதாயம். இது அரசியலை அனைவருக்கும் கற்றுக் கொடுத்த சமுதாயம். ஏமாந்து ஏனோ பரவாயில்ல, அண்ணன் ஆண்டாள் என்ன, தம்பி ஆண்டாள் என்ன என்கின்ற அடிப்படையில் விட்டுவிட்டு இனி ஒரு காலமும் விட்டு விளைக்க பார்க்க மாட்டோம். அதற்கு தயவோடு எங்களை அரவணைத்து எங்களுக்குரிய பிரதிநிதித்தை வழங்குகின்றவர்களோடு நாங்கள் அணி சேர்ந்தும் தேர்தலை சந்திக்க தயாரா இருக்கிறோம். அப்படி எங்களை புறந்தள்ளி இவர்களோடு பணபலம் இல்லை, இவர்களை நாங்கள் புறந்தள்ளி விடுவோம் என்று நினைத்தால் நஷ்டம் எங்களுக்கு இல்லை. தயவுசெய்து சொல்றேன், நஷ்டம் எங்களுக்கு இல்லை. யாருக்கு நஷ்டம்? ஆளுகின்ற ஆட்சியாளர்களுக்கு, ஆள நினைக்கின்ற எதிர்கட்சிக்கு நஷ்டம். தெரிய புரிஞ்சுக்குங்க.
ஆட்சியாளர்களும் எதிர்கட்சிகளும் 50 ஆண்டு காலமாக சமூக நீதியை கடைபிடிக்கிறேன்னு சொல்லி போலி சமூக நீதியை வேட்டையாடி போலி சமூக நீதியை கடைபிடிக்கின்ற திராவிட இயக்கங்களுக்கு இந்த கூட்டத்தின் வாயிலாக சொல்கின்றேன். தயவு கூர்ந்து எங்களை இலக்காரணமாக ஏளனமாக எடை போட்டு விடாதீர்கள். போன தேர்தலில் நீங்க எடை போட்டவர்கள் விளைவுதான் 60% 1% திராவிட முன்னேற்ற ஆட்சியை இழந்தது என்பதை உணர்ந்து சொல்லுங்கள். நாங்கள் ஏதோ வாய் துணித்ததோ மாங்காய் துணித்ததோ என்று பேசவில்லை. புள்ளி விவரத்தோடு சொல்கின்றேன். 183 தொகுதிகளில் எங்களுடைய வாக்கு வங்கிகளை ஒருமுறைப்படுத்தியிருக்கின்றோம். அதிலே நீங்கள் 150 தொகுதிகளில் வெற்றியும் தோல்வியும் எங்களால்தான் சந்திப்பீர்கள் என்பதை இந்த திருவண்ணாமலையில் நான் ஆணையிட்டு சொல்கின்றேன். எந்த தொண்டரும் எங்களிடத்தில் எந்த வகையிலும் எங்களை சமரசப்படுத்தி விட முடியாது. எங்களுக்கு அரசியல் பங்கீடு இல்லை என்றால் எந்த வகையிலும் சமரசத்துக்கு இடமில்லை. நம்மளுடைய எண்ணம் இப்ப போட்டு பொறுப்பாளர்லாம் அப்படியே மாற்றி வேட்பாளர் அறிவிக்கப்படும். நீங்க வேட்பாளர் இருப்பீங்க. வேட்பாளருக்கு பெரிய பணம் தேவையில்லை. என் தம்பி வந்தவாசியில 5000 ரூபாய் செலவையா? எங்களுக்கு பெரிய பணம் வேணாயா? 5000 ரூபாய் செலவு. அவங்க வீட்டுல கஞ்சி கூழ் எதை கொடுத்தாலும் குடிக்க தயாரா இருக்கிறோம். திண்ணையில மாட்டு விலையில படுக்க தயாரா இருக்கிறோம். நாங்களுக்கு மாளிகை வேணாம், படகு வேணாம், 10,000 வாழை ஏசி படுக்க அவசியம் இல்லை. உழைத்த கட்ட உழைக்க தயாரா இருக்கு. எந்த கொம்பனுக்கு அடிவடையாது என்பதை உணர்ந்து இந்த சமூகத்தோடு அவரும் திரைக்கப்பட வேண்டும். இந்த சமூகத்துடைய கோரிக்கை நிறைவேற்றப்பட வேண்டும். அதற்கு நாம் தயாராக வேண்டிய ஒரே ஆயுதம் நம்முடைய ஆயுதம் புல்லாங்குழல் என்பதை மறந்து விடாமல் நம்முடைய ஆயுதம் புல்லாங்குழல். தேர்தலிலே இந்த புல்லாங்குழல் என்பது நாங்கள் யாரையும் மிரட்டுவதற்காக வரவில்லை. எங்கள் உரிமையை, எங்கள் சொத்தை, எங்கள் மண்ணை நாங்கள் பாதுகாக்க வந்திருக்கின்றோம். நாங்கள் அடுத்தவர்களை கை வைத்து அடுத்தவர் குடியை அழித்து அடுத்தவர் சொத்தை அபகரித்து வாழ்ந்த கூட்டம் இல்லை. தயவு கூர்ந்து நாங்கள் தெளிவாக சொல்கின்றோம். அந்த 234 வந்தவாசல் 5000 தான் கட்டணும். செங்கத்தில் 5000 தான் கட்டணும். சோலையா 40,000 ஓட்டு எடுத்தாந்துரும். எவ்வளவு? 40,000 ஓட்டை புல்லாவோட எடுத்து அங்க எங்களாலும் பேசுகின்ற நிறைய உருவாக்கல. இது வேற மக்கள் கட்சியா? பாருங்க, நிறுத்துவார் சவால் என்ன நடந்தாலும் சரி. ஒரு செயல் அளிக்கலாம், 1,00,000 செயல் தமிழகத்தை உருவாக்கி வைத்திருக்கிறது. எந்த செயலாலும் அளிக்க முடியாது. இதுதான் உண்மையான சமூக நீதியை நிலைநாட்டுகின்ற இயக்கம். பல பேசுகின்றார்கள், எப்படி ஏது இவர்கள் எப்படி கூடியுள்ளார்? சுமார் 300 பேர். உலகத்தோடு நண்பர்கள் கேட்ட 300. ஆமா 300 பேர். நாங்க யாருக்கு ஏன்னா எங்களுக்கு யார் யார் என்னென்ன நிலையில எப்படி சிந்திக்கிறாங்க இந்த சமுதாயத்தில் துரோகிகள், இந்த சமுதாயத்தில் துரோகிகள் ஏராளமாக வந்து விட்டார்கள். அரசியல் ஆதாயத்திற்காக சுதந்திரத்திற்காக இந்த சமுதாயத்தை கூறு போட்டு விட்டார்கள். தினம் தினம் ஒரு அமைப்பு என்ற பெயரில், சாதிய சங்கங்கள் என்ற பெயரில் தினம் தினம் சித்திரவதை செய்து கொண்டிருக்கின்ற அப்பாவி மக்களை இந்த மக்கள் அன்றாடம் உழைக்கின்றதை தவிர வேற எதையும் பார்க்காமல் அல்லோகலப்படுகின்றதே. இதை ஆளுகின்ற முதல்வர் சிந்திக்க வேண்டாமா? ஏதோ இப்பொழுது ஒரு ஆணையம் போட்டிருக்கின்றாரு. அந்த ஆணையத்துக்கு நீதிபதி நியமிச்சிருக்கின்றாரு. அதுக்கு விரைவுபடுத்த வேண்டாமா? 6 மாத காலம் அறிக்கை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. எங்களால முடியாது. 3 மாத காலத்தில் அறிக்கை கொடுத்து தேர்தலுக்கு முன்பாக நீங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அதற்கான இடஒதுக்கீடு வழங்கும் போதுதான் எங்களுடைய வாக்கு உங்களுக்கு முழுமை வரும். இல்லை என்றால் நீங்கள் கேள்விக்குறியிலே இருக்கக்கூடியவராக நீங்களும் இருப்பீர்கள். அது திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, கேள்விக்குறிதான் எங்கள் மத்தியிலே என்பதை பதிவு செய்து எங்களுக்குரிய இடத்தை அரசியல் அதிகாரம் வேண்டும், இடஒதுக்கீடு வேண்டும். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முடிக்கும் வரை யாதவர்களுக்கு தனியாக 16% இடஒதுக்கீடு, தனி இடஒதுக்கீடு. இன்னைக்கு கூட்டம் போட்டு நாகரிகமா சொல்றோம். இனி நாங்க அடங்க மாட்டோம்.
இனி எங்களை அடக்கி பார்க்கணும்னா மற்றவர்கள் என்ன செய்கின்றார்களோ சாது மிரண்டால் காடு செல்லார், சாது மிரண்டால் காடு செல்லார் என்பதை நீங்கள் இந்த வரும் காலங்களிலே, இந்த 6 மாத காலங்களிலே நீங்கள் சந்திப்பீர்கள், பார்ப்பீர்கள். என் அருமை சகோதர காவல்துறை நண்பர்களே, நீங்களும் எங்களில் ஒருவர். உங்கள் மீது எங்களுக்கு எந்த விதமான விருப்பம் கிடையாது. எங்களை பொறுத்த மத்தியில் உங்களுக்கும் சேர்த்து பாதுகாப்பு கொடுக்கின்ற ஆற்றலை பெற்ற சமுதாயம் இந்த சமுதாயம். நாங்கள் 1 கோடி பேர் திரண்டோம்னா நீங்க 5 லட்சம் பேர் வந்தா கூட எங்களை ஒண்ணும் பண்ண முடியும். நாங்க 1 கோடி பேர் திரண்டோம்னா நீங்க 5 லட்சம் பேர் வந்தா கூட எங்களை ஒண்ணும் பண்ண முடியும். ஏன் சத்தியத்துக்கு வரையா, தர்மத்துக்கு வரும், அநீதியை அழிக்க வரும். எங்களை எப்படி தடுப்ப? எப்படி முடியும்? சொல்லு, உன்னால முடியுமா? தர்மத்துக்கு தான் வரும், அதர்மத்துக்கு வரமாட்டோம். எங்களுக்கு அதர்மம் தெரியாது, இருந்தா அழிப்போம். அதர்மம் இருந்தா என்ன செய்வோம்? அழிப்போம். அதர்மத்தை அழிக்காம விட மாட்டோம். இது ஏதோ நாம வேலை கிடைச்சது. காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை நீக்கமர நிறைந்திருக்கின்ற 33 கோடி மக்களை பெற்ற ஒரு சமுதாயம். இங்க என் அருமை சகோதரர் அனில்குமார் அவர்கள், அண்ணா நான் கட்டாயம் வர்றேன், நான் டூரை கேன்சல் பண்ணிட்டு வர்றேன், ஃபேமிலியோட போறேன், அதை நிறுத்திட்டு வரேன். ஆனா அவருடைய சிக்கலான சூழல், இரவு அவரால் வர முடியாததால் அவருடைய நண்பரை இங்கே அனுப்பி வைத்து நமக்கு மரியாதை சேர்த்தார்கள். அவர்களுக்கும் நான் இந்த நேரத்திலே நான் நன்றி கடன்பட்டவனாக நன்றியை கூற இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைவரும், இந்த மாநாட்டு குழுவினுடைய நண்பர்கள், இரவு மகள் சாப்பாடு கிடையாதுங்க, நல்ல தண்ணி கிடையாதுங்க, நல்ல ட்ரெஸ் போடலுங்க, நல்ல சட்டை போட்டு போலங்க. என் தம்பிலாம் சாகலாம், ஒவ்வொருத்தரும் செத்து சுண்ணாமாகலாம். ஏன்? எதற்காக? அவனுக்கு சோறு இல்லைனா, அவன் வீட்டுல சாப்பிட முடியல வந்தானா, அவனுக்கு ஏதாவது கேட்டானா, இல்ல அவன் காருக்கு டீசல் போட வந்தானா, இல்ல என் குலம் அழியுது, என் குலம் இங்க சாகுது. இது இப்ப அரசியல் கட்சி ஜாதி பேசக்கூடாது, மதம் பேசக்கூடாது. ஆனா நாங்க பேசல, எங்களுக்கு அந்த எண்ணமே இல்ல. நான் சாதியவாதி அல்ல, சாதி வெறி அல்ல, பற்றாளன். நல்லா புரிஞ்சு, பற்றாளன். அநீதிகளை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுகின்ற பற்றாளன். அவ்வளவுதானே. அப்ப அநீதி ஏற்படுறத கேட்கணுமா வேண்டாமா? என் தம்பியெல்லாம் அதான் செய்தாங்க. தம்பி வந்தவாசி ஒன்றிய செயலாளர் ராஜாமணி அப்படி நெருப்பா இருப்பான், என்ன வேணாலும் செய்திருவான். எப்பா ராஜா வேணாண்டா, தம்பி வேணாப்பா, எவ்வளவு நம்ம ஆள வேண்டியது இருக்கு, எதிர்கொள்ள வேண்டியது, எவ்வளவு பக்குவப்படுத்திட்டு இருக்கு. எத்தனை தம்பிகளை நான் இங்கே பக்குவப்படுத்தி இருக்கிறேன். நியாயத்தின் வழியே செல்ல வேண்டும், ஜனநாயகத்தில் வேண்டிய அதிகாரம் எடுக்க வேண்டும், யாரும் அதர்மத்துக்கு போகக்கூடாது என்று பக்குவப்படுத்தி இருக்கின்றார். அதுதான் இங்கே வருகை தந்திருக்கின்ற அத்தனை தம்பிமார்களுக்கும், என் அண்ணன்மார்களுக்கும், என் பெரியவர்களுக்கும், தாய்மார்களுக்கும் நான் சொல்வது, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய சின்னம் புல்லாங்குழல், நமது கட்சி கோகுல மக்கள் கட்சி, நம்முடைய எழுத்து கோமாக்க, ஜிஎம்கே, நமது சின்ன புல்லாங்குழல் எல்லார் வீட்டு திண்ணையில இருக்கணும், எல்லார் வீட்டு செயலிலே இருக்கணும். இதெல்லாம் நீங்க நம்மளுடைய சொந்த இடத்துக்களை பதிவு செய்யணும். இத தயவு கூர்ந்து இந்த மாவட்டத்தில் இங்க வருகை தந்தவர்கள், இன்னைக்கு உலகம் முழுக்க இந்த செய்தி போயிட்டு இருக்கு. ஏதோ திருவண்ணாமலை மட்டும் நடக்குதுன்னு நினைக்காதீங்க, இதே உலகம் முழுக்க நேரலையில பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். பல ஆயிரம், பல கோடி பேர் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இது எல்லோருக்கும் போய் கொண்டிருக்கின்றது. இனி எங்கே சேகரால் முடியுமா? சேகர் செய்வாரா? இந்த சமுதாயத்தை கட்டி நீந்த முடியுமா? இவர் ஆற்றல் பெற்றவர் தானா? இவருக்கு அறிவு ஞானம் இருக்கா? இவர் பலபலம் இருக்கா? நான் கேட்கிறேன், ஏன் இந்த நாட்டில் எத்தனையோ கோடீஸ்வரர் இருக்கான், எத்தனையோ பணபலம் படுத்தவர் இருக்கான், அவர்களாம் வர முடியாது. அதை முதல்ல நீங்க எல்லாம் உணரணும். நம்ம ஆளுங்களே நிறைய பேர் அதை உணரணும். ஒரு தொழில் செய்யறோம், ஒரு 10,000 பேர்